வணக்கம், நான் அனுப் சோனி. கிரைம் பெட்ரோல் அலர்ட் 19 எபிசோடுக்கு நான் உங்க எல்லாரையும் மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன். பல காரணத்துக்காக சில பேரை நம்ம இழந்துருவோம்னு பயப்படுறோம். நம்மளோட வாழ்க்கை பயணத்துல நம்மளே இழந்துட்டோம் அப்படின்னா அதை நினைச்சு பயப்படாம யோசிக்கணும். நாம மற்றவங்க கிட்ட ரொம்ப பாசம் காட்டணும் அப்படின்னா அவங்க எல்லாரும் நம்மளை கொஞ்சம் கூட தயவுதாட்சணம் இல்லாம அவங்க நம்மளை சுரண்ட தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்மளை இல்லாம பண்றதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோ இந்த கேஸும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வோட சம்மந்தப்பட்டது தான். இந்த கிரைமோட தன்மையை பத்தி பேசுறதுக்காக பிரபல கிரைம் ரிப்போர்ட்டர் ஷாகில் ஜோஷி வரப்போறாரு. வணக்கம், நான் தான் சாஹில் ஜோஷி. கிரைம் பெட்ரோல் அலர்ட்டோட இந்த எபிசோடுக்கு நான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நீங்க எல்லாரும் அந்த கேஸை பார்க்கணும் அப்படின்னு தான் என்னோட மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நாட்டில் இருக்கிற எல்லாரும் நீங்க உங்க இஷ்டப்படி டிவியை பார்க்க முடியாது, உங்களோட இஷ்டப்படி சாப்பாடும் சாப்பிட முடியாது, உங்களால உங்க வீட்டை விட்டும் வெளியே போக முடியாது, அப்புறம் உங்களோட வீட்டில் மின்சாரமும் இருக்காது. அந்த நேரத்தில் நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? கண்டிப்பா உங்களுக்கு மூச்சு திணற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கண்டிப்பா ஜெயில இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம நாட்டுல இந்த மாதிரி இருக்கிற பல பேருங்க இந்த மாதிரி கொடூரமான வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இது அவங்களோட அன்றாட போராட்டம். அவங்க மேல வர முயற்சிக்கும் போது கொல்லப்படுறாங்க. பெரும்பாலான குற்றத்தின் நோக்கத்தை கவனிக்கும் போது அது நம்மள அதிர்ச்சிக்குள்ளாக்குது. இந்த மாதிரி பயங்கரமான செயல்களால ரொம்பவே பாதிக்கப்படுறோம். இப்படிப்பட்ட குற்றங்களை செய்யற குற்றவாளிகளுக்கு தண்டனையை அதிகமா கொடுக்கணும். ஆனா இந்த குற்றத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே இது உள்ளடக்கியிருக்கு. இந்த உலகத்துல வாழ்றது கஷ்டமான விஷயம். அதனால நான் இறந்து போன அப்பாவோட போட்டோவை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பேன். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நீண்ட போராட்டங்கிறத நான் இப்பதான் உணர்றேன். நான் என்னோட வாழ்க்கையில ஒரு அடியும் பார்த்து வைக்கணும். ஆனா நான் என்னோட வீட்டை விட்டு வெளியே போகும்போது நான் போராடி தான் ஜெயிக்கணும். இந்த போராட்டத்தை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா என்னோட குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணுங்கிறதுக்காக மாறுபட்டு இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி என்னோட எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். இங்க பாருங்க, ஒரு 2 பேர் அங்க அனுப்ப சொல்லி நம்ம முதலாளி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அப்புறம் நீ நல்லா வேலை செய்யறமா, நல்லா வேலை செய்யற, ரொம்ப நல்லா வேலை செய்யற. அடுத்த மாசத்துல இருந்து சம்பளம் அதிகமா தர சொல்றேன். தேங்க்யூ சார். ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கு சார். சொல்லுமா. நான் என்னோட அக்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டணும். நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். போலாமா? போயிட்டு வாமா, போயிட்டு வா. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா என்கிட்ட நீ தாராளமா இன்ஃபார்ம் பண்ணு. போயிட்டு வா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சுகுந்தா? ஆரம்பத்திலே என்னோட ஹஸ்பண்ட் என்னை சிறைப்பிடிச்சு வச்சிருந்தாரு. இப்போ என் குழந்தை என்னை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கு. அக்கா, நீங்க ஏன் ஆப்போசிட்டா நினைக்கிறீங்கக்கா? தாய்மைங்கிறது ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது ஃபேஸ் பண்ண சக்தியை கொடுக்குது. ஆமா, உனக்கு குழந்தை இருக்க மாதிரி நீ அற்புதமா பேச ஆரம்பிச்சிட்டியம்மா. எனக்கு இந்த குழந்தை வேணாம்னு நினைச்சிருந்தா நான் எப்பயோ கருவிலே கலைச்சிருப்பேன். பேசாம இருங்கக்கா. இப்போ உங்களுக்கு 7 மாசம் ஆகுது. இப்போ நீங்க அபார்ஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன? வாங்க, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்க்கலாம். டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நீங்க பண்ணணும். சரிம்மா. உங்கள் கம்பெனியோட பாண்டு ரொம்ப மோசமாக இருக்குது. என்னை பார்க்க வர நோயாளிகளை மருந்து இல்லாமலே நான் குணப்படுத்துவேன். ஆனால் உங்கள் கம்பெனி மாத்திரையை சாப்பிட்டா அவங்க கண்டிப்பாக செத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. தேவையில்லாமல் என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் போகலாம். டாக்டர் சார், தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இங்கே பாருங்க, எங்களுக்கும் டாக்டருக்கும் நடுவில் ஒரு நல்ல உறவு இருக்கு. நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்காக நாங்கள் எவ்வளவு பணம் வேணாலும் தர ரெடியாக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹாஸ்பிட்டலை நாங்கள் மாடர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி தரோம். அப்படியா? வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க? டாக்டர் சார், நீங்கள் என்ன வேணால் கேளுங்க சார். இங்கே பாருங்க, நான் கொடுக்குற மாத்திரை சேர்த்து சாப்பிட்டா மனசும் ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். நான் இப்போ கோவப்பட்டு டென்ஷன் ஆகி உங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க. அனிதா அக்கா, இப்போ நான் ஒரு நியூஸ் பேப்பர்ல படித்தேன். அதாவது பாகுபாடு நிறைஞ்ச இந்த உலகத்துல கடவுள் அப்புறம் தப்பு பண்றவங்க இவங்களை விட நாம தான் பெரியவங்கிற எண்ணத்துல குழந்தைங்களை பெத்தெடுக்கிறோம். அப்படிதானே? நீ சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். இதுக்காக தான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப நல்ல வேலையை தான் பண்றீங்க. அட, தயவு செஞ்சு உன் அட்வைஸை நிறுத்துமா. நான் இந்த குழந்தைய பெத்தெடுத்தே ஆகணும்னு நல்லாவே புரியுது. நான் இந்த குழந்தைய பெத்ததுக்கு அப்புறம் நான் என்னோட வீட்டுக்கார டைவர்ஸ் பண்ண போறேன். அம்மா, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீயும் உன் குழந்தையும் புருஷன் இல்லாம எப்படி உயிர் வாழ்வீங்க சொல்லு. எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி நீங்க கரெக்டா யோசிச்சிருக்கணும். இந்த கல்யாணத்தால நான் வாழ்ற இந்த வாழ்க்கை கண்டிப்பா வீணா போகுது.
எல்லாம் சரியா போயிடும். நல்லதையே நான் என்ன. உள்ள வரலாமா? அட மாப்ள, வாங்க வாங்க மாப்ள வாங்க. நாங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். வாங்க உட்காருங்க. நீங்க என்ன திட்டி தான் பேசிருப்பீங்க. அட அப்படியெல்லாம் இல்ல மாப்ள. நீங்க என்ன பாராட்டி பேசிருக்க மாட்டீங்க. உட்காருங்க. இங்க பாரு, குழந்தைய பத்துறதுக்காக நீ இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க. ஆனா நம்ம வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நான் தான் பாத்துட்டு இருக்கேன். நீ திரும்ப வீட்டுக்கு வந்துடணும், இங்க புரியுதா? பாருங்க மாப்ள, இவ உங்க பொண்டாட்டி, நீங்க கூட்டிட்டு போங்க. இப்ப கொஞ்சம் உட்காருங்க. இங்க பாரு, கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வரணும். மாமா, அக்காக்கு குழந்தை பிறக்கிறாரு, அக்கா இங்கே தான் இருப்பாங்க. இந்த விஷயத்தை பத்தி நாங்க ஏற்கனவே நிறைய டைம் உங்ககிட்ட சொல்லிட்டோம். நீங்க எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டே இருக்கீங்க. அப்படி இருந்தா அக்காவை எப்படி பாத்துப்பீங்க? நீ கொஞ்சம் பேசாம அமைதியா இருக்கியா? உங்க அக்காவோட புருஷன்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாதா என்ன? எப்படி பேசணும்னு சொல்லி கொடுங்க. நீ ஏமா மாமா கிட்ட அப்படி பேசுற? அவர் சரியா தான் சொல்றாரு. நம்ம குடும்ப வழக்கப்படி உன் முதல் டெலிவரி உன் புருஷன் வீட்ல தான் நடக்கணும். போ, மாமாக்கு டிஃபன் எடுத்து வை. எனக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நீங்களே என் கூட வாங்க. வரேம்மா. உட்காருங்க மாப்பிள்ள, உட்காருங்க. நீ வரதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம்டா ஆகும்? 10 நிமிஷத்துக்குள்ளே வாங்கன்னு சொன்னேன்ல. நான் கிளினிக் வெளியில தான் இருக்கேன். சீக்கிரம் வாங்க. டாக்டர் வண்டியில இருங்க. சீக்கிரம் வண்டியில இருங்க. சீக்கிரம் வண்டியில போய் உட்காருங்க. என்னடா, யார் சீக்கிரம் வரீங்க? சீக்கிரம். என்னடா பண்றீங்க? நாங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ண போறோம் டாக்டர். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. டேய், நீங்க பண்றது சரியே இல்ல. அட டாக்டர், நீங்க திரும்பி பாருங்க. உங்களுக்காக நான் என்ன பரிசு கொண்டு வந்திருக்கேன்னு கொஞ்சம் பாருங்க. ஆமாம், இவ்வளோ வேகமாக நீ எங்கே போயிட்டுருக்க? சரி, வண்டியில் உட்காரு, நான் ட்ராப் பண்ணுறேன். இங்கே பாரு. ராக்கி, ராக்கி. அனிதாக்கா, நீங்களா? சுகுந்தா இப்ப வரைக்கும் வீட்டுக்கே வரல. வேலை செய்யற இடத்துல நீ அவளை பாத்தியா? இல்லக்கா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தே பழைய இடத்துல வேலையை நின்னுட்டு புது இடத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க மனோகர் கிட்ட கேளுங்களேன். ஹலோ, நான் சிக்கந்தர் பேசுறேன், சுகந்தாவோட மாமா. அவ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரல. எங்க போனான்னு தெரியுமா? ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லங்க. உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்ள. இப்ப பொழுது வெடிய போகுது. சுகந்தா எங்க போனானே தெரியலையே. அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம போலீஸ் கிட்ட போய் அவ காணா போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சுகந்தா என்ன வேலை பார்க்குறாங்க? சார், மனோகர் சார் கிட்ட ஒர்க் பண்றா சார். நேற்று அவங்க வேலைக்கு போனாங்களா? அது ஆமா வந்து சார், நேத்து நான் மனோகர் சேட்டு கிட்ட போன்ல பேசினேன். நேத்து காலையில சுகந்தா லேட்டா வேலைக்கு வந்ததா அவர் என்கிட்ட சொன்னாரு. ஆனா அவர் புதுசா கதை சொல்லிட்டு இருக்காரு சார். என்ன கதை சொன்னாரு? சுகந்தா அவர்கிட்ட இருந்து 50,000 ரூபாய் எடுத்துட்டு ஓடிட்டதா அவர் சொல்றாரு சார். சுகந்தா கண்டிப்பா இப்படி எல்லாம் பண்ண மாட்டா சார். அந்த ஆளு பொய் சொல்றாரு சார். எனக்கு அந்த ஆள் மேலதான் சார் சந்தேகமா இருக்கு. சுகந்தாவோட மொபைல் நம்பரை கொடுங்க. அவகிட்ட மொபைல் கிடையாது சார். சார், என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க பயப்பட வேண்டாம், நாங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சு தரோம். சுனந்தா என் பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டான்னு நான் எப்போ சார் சொன்னேன்? அவளோட மாமா கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? அவர் மாமா கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, சுனந்தா கிட்ட 50,000 ரூபா கொடுத்தேன்னு சொன்னேன். இதில் 50,000 ரூபாய் இருக்கு. வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துரு. நான் அந்த பொண்ணு லப்பர் மில் ரோட்டில் தான் சார் இறக்கி விட்டுட்டு போனேன். ஆனால் சார், அவள் சைட்டுக்கு போவே இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட 50,000 ரூபா பணம் இருந்தது. ஒருவேளை பணத்துக்காக அவளை யாராவது கடத்திருந்தாங்கன்னா? இவர் 50,000 ரூபாய் நினச்சி கவலைப்படலை, சுகந்தாவை நினச்சி தான் கவலைப்படுறாரு. இவர் சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். இவர் அந்த பொண்ணை எந்த இடத்துல இறக்கி விட்டாரோ அங்கே போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். அங்கே வேலை செய்கிறவங்ககிட்டையும் விசாரணை பண்ணுங்கள். ஆமாம் சார், நேற்று இந்த பொண்ணை பார்த்தேன் சார். காலைல வீட்டுக்கு வரும்போது பார்த்தேன். அந்த பொண்ணு அந்த கார்ல ஏறி போயிட்டா சார். அந்த காரோட நம்பரை நீங்க பாத்தீங்களா? அந்த நம்பர் இங்கிலீஷ்ல எழுதி இருந்துச்சு சார். எனக்கு இங்கிலீஷ்ல எழுத்து படிக்கலாம் தெரியாது. ஆனா கார்ல இருந்தவங்க கிட்ட அவ பேசின விதத்தை பார்க்கும்போது அவளுக்கு தெரிஞ்சவங்க மாதிரி தான் சார் எனக்கு தோணுச்சு. அந்த கார் எந்த கலர்னு தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது அது கருப்பு கலர் சார். இதோ இந்த வண்டி மாதிரியா? இல்ல சார். ஆமா சார், இந்த மாதிரி தான் இருந்தது.
சுகந்தா ஒருத்தர் கூட பிளாக் கார்ல ஏறி போயிருக்கா. அந்த ஆள் யாரு? யார்கிட்ட கருப்பு கலர் கார் இருக்கு? இல்ல சார், சுகுந்தா எதுக்கு அந்த கருப்பு கலர் கார்ல ஏறி போகணும்? நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க சார். சுகந்தா யாரையாவது லவ் பண்றாங்களா என்ன? சார், சுகந்தா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சார். எனக்கு அவளுக்கு எந்த அஃபேரும் இல்லை. உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு காணாம போயிட்டாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆமாம் சார், அவள் காணாம போனான்னு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. சரி, ஒரு விஷயம் சொல்லு. நீங்க வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தானா? இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி கிராமத்தில் ஏகப்பட்ட கதைகள் சொல்லுவாங்க. கிராமத்தில் வண்டிகள் அதிகமாக இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். சுகந்தா வீட்டுக்கு போகும்போது அவளை என் பைக்கில் ஏற்றிட்டு அவளை வீட்டில் கொண்டு போய் விட்டுருவேன், அவ்வளோதான். அப்படின்னா சுகந்தாக்கு நீங்க தான் லிஃப்ட் கொடுக்குறீங்க. அதாவது வண்டிலேயோ இல்லை கார்லேயோ, அதுவும் கருப்பு கலர் கார்லேயோ. ஒரு நிமிஷம் சார். ஹலோ, அந்த பொண்ணை எங்கே ஒளிச்சு வச்சிருக்கீங்க? நீங்கள் 2 பேரும் அந்த பொண்ணை என்ன பண்ணீங்க சொல்லுங்க. சார், நாங்கள் 2 பேரும் சின்ன சின்ன திருட்டு மட்டும் தான் சார் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த பொண்ணை எதுவுமே பண்ணல சார். அப்படின்னா நீங்கள் பண்ண தப்ப ஒத்துக்க மாட்டீங்க. எங்களை போட்டு போலாங்க. சார் வேணாம் சார். சார் 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 ஹலோ ஹலோ, யாரு? சுகந்தா, சுகந்தா, நீ எங்கம்மா இருக்க? அம்மா, நீ எங்கம்மா இருக்க? உங்கள் பொண்ணு சுகந்தா உயிரோட தான் இருக்கா. நீ யாரு? ஒரு தடவை மட்டும் அவகிட்ட பேசிக்கிறேனே ப்ளீஸ். ஒரே ஒரு தடவை மட்டும். அவள் கண்டிப்பாக வந்து உங்களை மீட் பண்ணுவா. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை வாபஸ் வாங்குங்க. உங்க யூகம் கரெக்டா இருக்கு சார். கிராம மக்கள் அதை ஏலியன்னு நினைச்சிட்டாங்க. அது ஒரு குழந்தையோட கருன்னு. சார், சுகந்தாவோட ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்களுக்கு யாரோ ஃபோன் பண்ணி சுகந்தா உயிரோட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சார், போன்ல யாரோ மூச்சு விடுற சத்தம் கேட்டுச்சு. அது சுகந்தா தான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அவன் என்கிட்ட பேசவே இல்ல. ஒரு ஆம்பளையோட குரலும் கேட்டுச்சு. அவன் என்கிட்ட சுகந்தா இங்கதான் இருக்கா, அதுவும் உயிரோட இருக்கான்னா. அந்த வாய்ஸ் யாருடையது? ஏதாவது ஐடியா இருக்கா? அந்த வாய்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வாய்ஸா? சார், எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு சார். சார், இது ஒரு பெரிய சதி சார். அப்படியா? என்ன சதி? அது வந்து நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும். எனக்கு எப்படி சார் தெரியும்? இங்கே பாருங்க, என்னோட அத்தைக்கு உடம்பு சரியில்லை சார். எந்த நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு? அந்த நம்பரை கொடுங்க. கொடுக்குறேன் சார். ஈஸி ஆஃபீஸ்க்கு இந்த ஃபைல் அனுப்பிடுங்க. சார், சுகந்தாவோட அம்மாவுக்கு கால் வந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். ஹைதராபாத்ல இருந்து இந்த நம்பரை யூஸ் பண்ணி கால் பண்ணிருக்காங்க சார். ஆனா லாஸ்ட் கால் எங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கிற பீரல் ஆக்டிவேட் ஆயிருக்கு சார். அந்த சிம்மை யூஸ் பண்ண அந்த மொபைல் நம்பருடைய ஐஎம்இ நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. எஸ் சார். வைபவுடைய கால் ரெக்கார்ட்ஸ் கிடைச்சிச்சா? கிடைச்சிருச்சு சார். சொல்லுங்க பரம். என்ன சுகுந்தா பிரெக்னண்டா இருந்தாளா? சார், நீங்க என்ன சொல்றீங்க? சார், சுகந்தாவோட கேஸை திசை மாற்ற முயற்சி பண்ணீங்களா இல்லை மறைக்கிறீங்களா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் சொல்றோம். சுகந்தாவோட வயித்தை வெட்டி அந்த கருவை வெளியே எடுத்திருக்காங்க. யாரோ பக்காவா பழி வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அம்மா, ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? பயப்படாம சொல்லுங்க. குல்தீப் சிசோரியா. யார் அவரு? அவர் வேற ஜாதியை சேர்ந்த ஒரு பணக்காரர் சார். சுகந்தாவும் எங்க அப்பாவும் அவர்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தார் சார். நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுக்க நினைச்சோம். அப்ப கான்ஸ்டபிளும் இருந்தாரு. அவருக்கு இந்த விஷயம் தெரியும். சார், நான் சொல்றது தயவு என்ன செஞ்சு பிரச்சனைமா? கேளுங்க சார். சார், குல்தீப் சிசரோட தண்ணியை எங்க அப்பா குடிச்சதுனால குல்தீப் சிசரோட ஆளுங்க வந்து என்னோட அப்பாவை அடிச்சு கொன்னுட்டாங்க சார். அவர் இப்போ உயிரோட இல்ல. குல்தீப் மேல கேஸ் ஃபைல் பண்றதுக்காக சுகந்தா ஊர்ல இருக்க பொதுமக்களை ஒண்ணு திரட்டி இருக்கான்னு அந்த குல்தீப்புக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். நான் என்ன நினைக்கிறேன்னா, குல்தீப்புக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சுன்றது காரணத்துக்காக அவன் தான் சுகந்தாவை கண்டிப்பா ஏதாவது பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன்.
சார், வைபவோட கால் ரெக்கார்ட்ஸை வச்சு பார்க்கும்போது வைபவ் சுகந்தாவோட ஃப்ரெண்டு ராக்கி கிட்ட அடிக்கடி பேசியிருக்கான். அப்படின்னா வைபவ் சுகந்தாவையும் ராக்கிக்கும் தெரியாம ஒருத்தர் லவ் பண்ணியிருக்கானா என்ன? ராக்கியும் அவனும் லவ் பண்றாங்கன்னு சுகந்தாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வைபவ் சுகந்தாவை கொலை பண்ணியிருப்பான். இது பாருங்க, நாம ராக்கியை உடனே மீட் பண்ணணும். சொல்லுமா, ஏன் அமைதியா இருக்க? வைபவ் உனக்கு தெரியுமா என்ன? ஆமாம் சார். சார், ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. வைபவ் கிட்ட 2 கார் இருக்கு சார். அதில் ஒரு கார் அன்னைக்கு சுகந்தா ஏறி போன அதே மாடலில் ஒரு கார் அவன்கிட்ட இருக்கு சார். ஆமாம் சார், என்கிட்ட 2 கார் இருக்கு சார். ஆனால் சுகந்தாவை நான் ஏற்றவே இல்லையே சார். சுகந்தா உன்னால தான் ப்ரெக்னென்ட் ஆனாங்களா என்ன? இல்லை சார். உனக்கு ஒன்று தெரியுமா? உன்னுடைய டிஎன்ஏ சாம்பிள் ஏன் எடுத்தோன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். நீ என்கிட்ட பொய் சொன்னாலோ உண்மையை மறைச்சாலோ அதை நான் கண்டுபிடிச்சேன்னா நீ தான் மாட்டுவேன். அட சுகந்தா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? வீட்ல இருக்கிறது ஒரு கடிகாரம், அதையும் தூக்கி போட்டினா நான் எப்படி டைம் பாக்குறது? அது வந்துமா, அந்த கடிகாரத்தோட டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம டைம் ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குமா. அது மட்டும் இல்லாம நம்மளோட கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா தீர போகுதுமா. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. மா, இந்த கடிகாரத்தை பத்தி எத்தனை நாளைக்கு அழுதுட்டே இருப்பீங்க? இன்னைக்கு நான் அந்த கடிகாரத்தை தூக்கி போடாம விட மாட்டேன். ஒரு வேலை செய்யி, கடிகாரத்தை மட்டும் தூக்கி போடாத. இந்த டிவி, பாத்திரம், துணி எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு. ஏன்னா இது எல்லாமே சுகந்தா தான் வாங்கினா. நீங்க டிஎன்ஏ ரிப்போர்ட் வாங்கினதும் உடனே அப்டேட் பண்ணுங்க. சார், ராக்கியோட 3 மாசத்துக்கான ஃபோன் ரெக்கார்ட்ஸை நான் செக் பண்ணி பார்த்தேன் சார். அவன் சொன்ன மாதிரி ராக்கியோட ஃபோன்ல இருந்து தான் சுகந்தா வைபவ் கிட்ட பேசியிருக்கா. சரியா தான் சொன்னான். ராக்கியோட ஃபோனுக்கு ரேவா சங்கர் பேர்ல கால் வந்திருக்கு. ரேவா சங்கர்? எந்த ரேவா சங்கர்? ராக்கி அந்த ரேவா சங்கர் கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம சுகந்தா ரேவா சங்கர் கிட்ட 2 மாசத்துக்கு முன்னால வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா. 2 மாசத்துக்கு முன்னாடி சுகந்தா அவர்கிட்ட சம்பளம் வாங்காம எதுவும் சொல்லாம வேலையை விட்டுட்டு மனோர் கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்திருக்கா. ராக்கியோட ஃபோனுக்கு நைட் 8:15 மணிக்கு வைபவ் ஃபோன் பண்ணி சுகந்தா கிட்ட பேசியிருக்கான். அவங்க 2 பேரும் நைட்டு 8:45 வரைக்கும் பேசியிருக்காங்க. அவங்க பேசினதுக்கு அப்புறமா ரேவா சங்கர் தொடர்ந்து ராக்கிக்கு கால் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இந்த காலை பார்த்தீங்கன்னா 8:45 இருந்து 8:55 வரைக்கும் பண்ணியிருக்காரு. சார், இந்த ஃபோன் கால்ஸோட பேட்டர்னை பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குல்ல சார்? ஒருவேளை ரேவா சங்கரும் ராக்கியும் லவ் பண்ணியிருக்கலாம். இந்த 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பேசியிருக்காங்க. நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க, ராக்கியோட ஃபோனை வாங்கிட்டு வாங்க. அதோட டேட்டாவை செக் பண்ணுங்க. அவங்களுக்குள்ள என்ன தொடர்பு இருக்குன்னு நாம அந்த ஃபோனை வச்சு கண்டுபிடிக்கலாம். சார், இது வைபவோட டிஎன்ஏ சுகந்தாவோட குழந்தையோட ஒத்து போகுது சார். பரம் சொல்லுங்க சார். நாங்கள் வைபவ் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தோம். நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கான்னு தெரிய வருது. என்ன? இதுல முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, அதாவது ரேப் அப்புறம் அந்த பொண்ணை கொலை பண்ண முக்கிய குற்றவாளியான அந்த வைபவ் தற்கொலைக்கு முயன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவன் பிழைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, இது ரொம்ப கஷ்டமான கேஸா மாறிடுச்சு. இந்த கேஸ்ல இது ஒரு டர்னிங் பாயிண்ட்னு நினைக்கிறேன். தன்னோட காதலி செத்து போனதை தாங்கிக்காம அந்த வைபவ் தற்கொலை பண்ணிக்கிட்டானா, இல்ல அந்த பொண்ணை கொன்னதுக்கு அவனுக்குள்ள ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா? வாங்க சார், அங்கே தான் சார். நாங்கள் வைபவோட வீடு முழுக்க செக் பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் அவன் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு எங்களுக்கு தெரியல சார். டாக்டர் அஸ்கி, வைபவ் இப்போ எப்படி இருக்காரு? சார், அவர் ஏகப்பட்ட பாய்சன் மாத்திரையை சாப்பிட்ருக்காரு சார். நாங்கள் எல்லா பாய்சன் டேப்லெட்டையும் வெளியே எடுத்துட்டோம். அவர் எப்போ நார்மல் ஆவார்னு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது சார். வைபவுடைய நிலைமை மோசமாக இருக்கு. குற்ற உணர்ச்சியால் விஷம் குடிச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ணாரா, இல்லை வேற ஏதாவது காரணமானு தெரியல.
சார் நீங்கள் ஃபரூக் அண்ட் ஆகாஷோட டீட்டெயில் வேணும்னு கேட்டீங்க சார். ஃபரூக் பற்றின சில இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு சார். சார் ஆமாம், ஃபரூக் அப்படின்றவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்ன? சார் சார் அது வந்து அனிதா கல்யாணத்துக்கு முன்னாடி அனிதாவை கெடுக்க வந்தான் சார். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. என்னங்க வெளியில ஏதோ சத்தம் கேக்குது, வாங்க போய் பார்க்கலாம். என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா பண்ணிட்டு அவ்வளவுதான். இருக்க? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நில்லுடா நில்லு. என்னடா பண்ண? என் பொண்ண என்ன பண்ண? இவனை அடிங்க. அப்ப நாங்க இருந்த நிலைமையில அவன் அப்ப செத்து போயிடுவான்னு எங்க யாருக்கும் தெரியாது சார். ஆமாம் சார், நாங்கள் சாத்தை கூட்டிகிட்டு போனப்போ அவன் செத்துட்டான் சார். நீங்கள் ஏன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை? சார் சுகந்தாவோட அக்காவை அவன் ரேப் பண்ண முயற்சி பண்ணானு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க சார். அதனால எங்கள் ஜாதியை சார்ந்த யாருமே எங்களுக்கு உதவி பண்ண வரல சார். அவனை எங்கள் சுடுகாட்டில் கூட அடக்கம் பண்ண விடல சார். நான் அவனை என்னோட வயலில் தான் சார் அடக்கம் பண்ணேன். அதனால தான் நீ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலையா? சரி, ஒரு விஷயம் சொல்லு. உன்னுடைய தம்பி செத்து போனதுக்காக நீ துக்கம் அனுசரிச்சிருக்க, அவளை பழி வாங்கணும்னு நினைச்சிருக்க. உன்னுடைய தம்பி சாவுக்கு காரணமானவங்களை பழி வாங்க நீ அனிதாவோட தங்கச்சி சுகந்தாவை கடத்திருக்க. அப்புறம் அவளை ரேப் பண்ணியிருக்க, அதுக்கப்புறம் மர்டர் பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாம சார் நாங்கள் 2 பேரும் சின்ன சின்ன திருட்டு வேலை பண்ணுறது உண்மைதான் சார். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் யாரையும் ரேப் பண்ணது கிடையாது சார். சார் நான் சொல்கிறது உண்மைதான் சார். சார் வைபவ் கண்ணு முடிச்சிட்டான் சார். சுகந்தா வயித்துல இருந்த அந்த குழந்தை அது என்னோட குழந்தைதான் அப்படின்னு எனக்கு தெரியும் சார். அதனால நீ சுகந்தாவோட வாழ்க்கையில விளையாடி இருக்க. சுகந்தா உன் மேல கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாதுன்னு நீ ஆசைப்பட்டிருக்க. அதனால அதுக்கு முன்னாடியே நீ இல்லை சார், சுகந்தாவை நான் ஏமாத்தணும்னு நினைச்சதே இல்லை சார். நாங்கள் 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலிச்சோம் சார். ஆமாம், நீ எதுக்காக இப்படி பயப்படுற? நாம் 2 பேரும் தான் காதலிக்கிறோம் இல்லையா? நாம லவ் பண்ணுற விஷயத்த உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட சொல்லலாம், சரியா? நீ என்னோட அம்மா கிட்ட வந்து சொல்றது தாராளமா சொல்லு. ஆனா எங்க வீட்ல ஒத்துக்குவாங்களான்னு தான் தெரியல. நான் ஜாதி மதம் பார்க்க மாட்டேன்றது உனக்கே நல்லா தெரியும். எனக்கு நீ மட்டும்தான் வேணும். நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தோம் சார். அன்னைக்கு ஒரு நாள் அவள் கர்ப்பமாக இருக்கான்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. சுகந்தா, நீ பயப்படாத, நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. நான் உன்னையும் நம்ம குழந்தையும் நல்லா பார்த்துப்பேன். ம், உனக்கு இவ்வளவு வயசாகியும் நீ எதுக்கு எங்ககிட்ட போய் சொன்ன? நான் ரொம்பவே பயந்துட்டேன் சார். நான் சுகந்தாவை உயிருக்கு உயிராக காதலிச்சேன். அவள் இல்லாமல் நான் இல்லைன்னு நினச்சேன் சார். அதனால தான் நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். நீ இப்போ உண்மையை தான் சொல்றியா அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போ சந்தேகமா இருக்கு. ஒருவேளை நீ எங்ககிட்ட போய் சொல்லி நடிச்சேன்னா? சார், நான் எந்த ட்ராமாவையும் போடல சார். நான் உண்மையிலேயே சுகந்தாவை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் சார். நான் அவளை கொல்லலை சார். சார் ராக்கியோட ஃபோனில் டேட்டா ரெக்கவரி பண்ணிட்டோம். அதில் இருக்கிற மெசஞ்சரில் ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க, ஆனால் அதை delete பண்ணியிருக்காங்க. ப்ளே பண்ணுங்க சார் இந்த வீடியோவில் இருக்கிறது உண்மையா என்ன? இந்த ரேவா சங்கர் உன்னை எதுக்காக பிளாக்மெயில் பண்ணா? இந்த வீடியோவை உனக்கு அனுப்பின ரேவா சங்கர் உன்னை மிரட்டி இருக்கான்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ அவன்கிட்ட வேலைக்கு போகல அப்படின்னா உன்னோட இந்த வீடியோஸை நெட்டில் விடுவேன்னு மிரட்டி இருக்கான். இங்கே பாரு, இதனால் உனக்கு தான் நல்லது நடக்கும். நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. ஏகப்பட்ட பணம் மிச்சம் பண்ணலாம். பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சவால். அந்த சவாலை தான் நீ ஜெயிக்கணும். நீ இந்த வேலையை பார்த்து ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கணும். சார் நான் அப்போ அதுக்கு ஓகே சொல்லிட்டேன். முதல்ல அவங்க எங்க எல்லாரையும் பாலி நகரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அங்க ஒரு ஆளு மற்ற பொண்ணுங்க கூட சேர்ந்து என்னையும் ஒரு கார்ல உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போனான் சார். அதுக்கப்புறம் தான் அந்த ரேவா சங்கர் வேற வேற ஆம்பளைங்க கூட போய் இருக்க சொன்னான் சார். அந்த ரேவா சங்கர் உன்ன மாதிரியே சுகந்தாவையும் இந்த தொழிலில் ஈடுபடுத்த முயற்சி பண்ணானா? சுகந்தா இந்த தொழிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு தேவா சங்கருக்கு நல்லாவே தெரியும். சுகந்தாக்கு இதை பத்தி எதுவும் தெரியக்கூடாதுன்னு அந்த தேவா சங்கர் கிட்ட சொல்லிட்டேன் சார். அப்படி இருந்தும் அன்னைக்கு ஒரு நாள் லவ் யூ டூ, பாய். ராக்கி, ஆமா என்ன இதெல்லாம்? தேவா சங்கர் எப்பத்துல இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? ஆமா, இதுக்காகலாம் நீ பயந்துட்டு இருக்கலாமா என்ன?
நீ போலீஸ் கிட்ட போய் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? நான் நாளைல இருந்து வேலைக்கு வரல. ஏன் நான் உன்னை நகரத்துக்கு வேலைக்கு அனுப்பலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அங்கே நிறைய பணம் கிடைக்கும். இதுக்கப்புறம் வேலை செய்யறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. நீ என்ன வேலை பார்க்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். சார், ரேவா சங்கர் எஸ்கேப் ஆயிட்டான். அந்த ஆளோட வீடு பூட்டி இருக்கு சார். ராகி கொடுத்த சாட்சி படி அந்த ரேவா சங்கர். சார், இந்த ஆப்பிரிக்கா கயிறை பற்றி எங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு சார். பெரால பிஸ்னஸ் மேனாக இருக்கிற ஷைலன் தோமர் அதை வாங்கியிருக்காரு சார். அவரும் பாலையில் இருக்காரு. ஆப்பிரிக்காவில் ஹோட்டல் பிஸ்னஸும் பண்ணுறாரு. இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காரு சார். அது மட்டும் இல்லை சார், பெராவை சேர்ந்த சில பசங்களை வேலைக்காக அவர் ஆப்பிரிக்காவுக்கும் அனுப்பியிருக்காரு. அவரை மீட் பண்ணணும். இந்த சைலந்த தோபர் எந்த தப்பான அக்ரிமெண்ட்லையும் சைன் போட மாட்டான். அது பொண்ணுங்க விஷயமா இருந்தாலும் சரி, பசங்க விஷயமா இருந்தாலும் சரி. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வாழ்நாள் முழுக்க ஆப்பிரிக்காவில் தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அட சார், நீங்களா? அட வாங்க சார், வாங்க வாங்க, உட்காருங்க சார். ராஜாராம், நான் குடிக்கிற மாதிரியே சாருக்கு டீ கொண்டு வாப்பா. சார், நான் குடிக்கிற டீ இங்கே ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. நீங்கள் கூட இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆமே. ஆப்பிரிக்காலேயே ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ், இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு. என்ன புகழ்ந்து பேசாதீங்க சார். நீங்கள் என்ன உதவி கேட்டாலும் நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன். ஆப்பிரிக்கா டான்சானியாவில் இருக்கிற உங்கள் கம்பெனி ட்வைனைன் காட்டேஜ், அவங்க இந்த மாதிரி கயிறை தயார் பண்ணுறாங்களா? ஆமாம் சார். உங்கள் கம்பெனி இந்த கம்பெனி கூட அக்ரிமெண்ட் போட்டதாக கேள்விப்பட்டேன். ஆனால் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் சார் எங்கள் கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டேன். இந்த கைத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த கயிறுனால எங்களுக்கு யூஸ் இல்லாமல் போயிடுது சார். இந்த கயிறை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லைட் வெயிட்டாக நாங்கள் பேக்கேஜ் பண்ணுவோம். ஆமாம் சார். அதாவது எங்ககிட்ட இருக்க ஸ்டேஷனரியை 3 டிஸ்ட்ரிக்டில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு சப்ளை பண்ணுறோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷனரியா? நாங்கள் பாலி, ஸ்லோகி, அப்புறம் நாகூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எங்கள் ஸ்டேஷனரியை சப்ளை பண்ணுறோன்னு இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பாலிஸ், ரோகி, அப்புறம் நாகூர், இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கைதிகளுக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை சுகந்தா ரேப் அண்ட் மர்டர் கேஸில் ஏதாவது ஒரு போலீஸ்காரன் இன்வால்வ் ஆகிருப்பானா என்ன? அமித், ஒரு வேலை பண்ணுங்க, 3 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற போலீஸ்காரங்க லிஸ்ட் எடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், சுகந்தா கடைசியாக ஏறி போன அந்த சேம் கலர் கார் யார்கிட்ட இருக்குன்னு அப்படிங்கிறத நீங்கள் போய் விசாரித்து என்கிட்ட சொல்லுங்கள். சார், கூப்பிட்டீங்களா சார்? இங்கே பாருங்க பரம். ஏன்பா, நீங்கள் வெளியே போங்க. அந்த குல்தீப் சிசோரியாவை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் பிரேமை தூண்டி விட்டீங்களா என்ன? சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு எதுவும் புரியல. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நீங்கள் பிரேமுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா இல்லையா? இல்லை சார். ரந்தீப்புங்கிறது யாரு? என்னோட கசின் சார். அவர் என்ன கலர் கார் வச்சிருக்காரு? கருப்பு கலர். கருப்பு கலர். சுகந்தா கடைசியா எந்த கலர் கார்ல ஏறி போனான்னு சொன்னீங்க? கருப்பு கலர் கார்ல சார். உங்க கசின் கிட்ட சேம் மாடல்ல அதே கலர் கார் இருந்திருக்கு, அதை ஏன் சொல்லல? இது என்ன சார் பெரிய அக்கப்போரா இருக்கு? என் கசின் கிட்ட கருப்பு கலர் கார் இருந்துச்சுன்னா அவன் தான் கொலை பண்ணதா அர்த்தமா? எனக்கு உங்க மேல தான் சந்தேகமா இருக்கு. சார், உங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்க என் மேல ஒரு என்கொயரி வைங்க. இப்போ என்கொயரி வைக்க தான் போறேன். உங்க கசினுடைய கார் ஆல்ரெடி ஃபாரன்சிக்கு போயிடுச்சு. ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சுகந்தாவோட விஷயத்துல நீங்க இன்வால்வ் ஆனீங்கன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன். இப்போ இங்க இருந்து போங்க. சார், சார், ரேவாசங்கர் எங்கே இருக்காருன்னு இன்ஃபார்மர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். சொந்த ஊரில் இருக்கான். அது இங்கேருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். சார், நான் சொல்லிடுறேன் சார். சார், நான் சுகந்தாவை எதுவும் பண்ண கிடையாது சார். தயவு செய்து என்ன நம்புங்க. நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கன்றது சுகந்தாக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அவ உன்னை பத்தின ரகசியங்களை வெளியே சொல்லிடுவா அப்படின்னு நீ சுகந்தாவை கொலை பண்ணிருக்க, அப்படிதானே? சார், நான் அவளை கொல்லவே கிடையாது சார். தேவையில்லாம என்ன நீங்க கூப்பிட்டு வந்து உங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க சார். பொறுமையா சொன்னா கேட்க மாட்டான். நீங்க அடிக்கிற அடியில் அவன் உண்மையா சொல்லணும். சார், நம்ம பரமோட கசின், அப்புறம் எஸ்ஐ ராகேஷ் நாக்பால்,
அப்புறம் நாகோட் ஸ்டேஷனோட போலீஸ் இன்ஸ்பெக்டர் அம்ஜத் ஷேக் இவங்க 3 பேர்கிட்டயும் கருப்பு கலர் கார் இருந்துக்கு சார். அதே மாடலில் கருப்பு காரா? ஆமாம் சார். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் நம்ம கான்ஸ்டபிள் பரத்தோட கசின் கார்லேருந்து ஏதாவது எடுத்தாங்களா? இல்லை சார். அதாவது அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் செக் பண்ணி பார்த்தேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு ராகேஷ் நாக்பால் டியூட்டியில் இருந்தது உண்மைதான் சார். ஆனால் அந்த அம்ஜத் ஷேக் 10 நாள் லீவில் இருந்திருக்கார் சார். இங்கே பாருங்க அம்ஜத், நான் கேட்க போகிற கேள்விக்கு நீங்கள் உண்மையை மட்டும்தான் சொல்லணும், போய் எதுவும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு சுகந்தா என்ன கெடுதல் பண்ணா? அவளை ஏன் கொன்னீங்க? சார் நான் எதுக்காக சுகந்தாவை கொள்ளணும் சார்? அவ எனக்கு எந்த கெடுதலும் பண்ணலையே. சம்பவம் நடந்த அன்னைக்கு பெராகெராசிக் பக்கத்தில் இருக்கிற டோல் பூத்துக்கு உங்கள் கார் போயிருக்கு. அப்போ உங்களோட உங்கள் கசின் இருந்திருக்காரு. நான் சொன்ன இந்த டீட்டெயில் போதுமா இல்லை வேறு ஏதாவது வேணுமா? ஆமாம் சார். நான் இது எல்லாத்தையுமே என் தம்பி உதவியோட பழி வாங்கணுன்ற எண்ணத்தில் நான் இந்த கொலையை பண்ணேன் சார். ஆனால் நான் இதை தனியாக பண்ணல சார். நீங்கள் தனியாக பண்ணலன்னா உங்கள் கூட யார் இருந்தா? நீங்கள் ரொம்பவே ட்ராமா போட்டீங்க. இப்போது அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. சொல்லுங்கள். நான் சாத்த உண்மையை லவ் பண்ணேன் சார். அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் ஓடி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் சார். ஆனால் சுகுந்தா அங்கே வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார். அக்கா, யார் இவரு? சத்தம் போடாத அம்மா, சத்தம் போடாத, தயவு செஞ்சு கத்தாத. அம்மா சுகுந்தா கொஞ்சம் அமைதியா இரு. யார் ராணி இந்த நேரத்தில் வந்திருக்க? உனக்கு இங்க என்னடா வேலை? சார் அடிக்காதீங்க. நீ சொல்றது நான் ஏன்டா கேட்கணும்? அன்னைக்கு சுகுந்தா பண்ண அந்த வேலையால அவர் என்ன ரேப் பண்ண முயற்சி பண்ணாருன்னு எங்க அப்பா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு சார். இது எல்லாத்துக்கும் காரணம் முழுக்க முழுக்க சுகுந்தா மட்டும்தான். என்னோட வாழ்க்கையே நரகமா மாறிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் சுகுந்தன் தான். அதனாலதான் நான் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். நீங்கள் கொலை பண்ணது உங்களுடைய தங்கச்சியை. அவங்க பிரெக்னென்ட்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். பிரெக்னன்சிக்கான டேப்லெட்டை அவ சாப்பிட்டுட்டு இருந்ததை நான் பார்த்தேன் சார். எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு இது வைபவோட குழந்தையா இருக்கணும்னு நினைச்சேன். அவளை பழி வாங்கறதுக்கு இதான் சரியான நேரம்னு எனக்கு தோணுச்சு. அவளை பழி வாங்கணும்னு இங்க இருக்க அம்ஜத்தும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தான். நாங்க போட்ட பிளான் படி அன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் சுகுந்தாவை போற வழியில ரோட்ல பார்த்தோம். அட நீங்களா? அம்மா, இவர் யாரு? இவரு அம்ஜித் அண்ணன், ஜிதேந்தரோட ஃப்ரெண்டு. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலம்மா, அதனால இவர் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. நீயும் கூட வரியா? உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல? சரி, வரேன். அதுக்கப்புறம் சுகந்தா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சுகந்தா நல்லா இருக்கான்னு ஆமாம் சார். அவங்களோட அம்மா கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சார். பணத்தை புதைக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும்னு நாங்கள் நினச்சதுனால அந்த மாதிரி சொன்னோம் சார். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா சுனந்தாவை தேட மாட்டாங்கன்னு நாங்கள் தப்பான கணக்கு போட்டுட்டோம் சார். போலீஸ்காரங்க ஒரு கேஸ் அவ்வளவு சீக்கிரமா விட மாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் பண்ண தப்பு உங்களை வாழ்நாள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணும். ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா சட்டத்தோட பிடியிலேருந்து தப்பிக்க முடியாது. நீங்கள் 2 பேரும் அப்படிதான். அப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணவங்கள நீங்கள் பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. உங்களையும் உங்கள் குழந்தையையும் உங்கள் அம்மாவையும் தங்கச்சியையும் ஏமாத்திருக்கீங்க. தன்னோட பழி வாங்குற நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு பிளானா மாறும்போது, அவங்க போடுற பிளான் கொஞ்சம் கொஞ்சமா கொடூரமா மாறும்போது அவங்க பழி வாங்குற நடவடிக்கையால குற்றவாளி ஆயிடுறாங்க. சுகந்தாக்கும் இதே மாதிரி தான் நடந்தது. தன்னோட அக்கா அனிதா தன்னை வெறுத்த மாதிரி அவ தன்னை கண்டிப்பா கொன்றுவான்னு சுகந்தா கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டா. ஆனா சுகந்தா அம்ஜித் கூட அனிதாவை பார்த்தப்ப கண்டிப்பா இவங்க 2 பேரும் சேர்ந்து தன்னை கொன்றுவாங்க அப்படின்னு சுகந்தா அவ கனவுல கூட அவ நினைச்சு பார்த்திருக்க மாட்டா. அனிதா மேல சுகந்தா சந்தேகப்பட்டிருந்தா சுகந்தா அனிதா கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து தன்னோட உயிரை காப்பாத்திருக்கலாம் தான் நான் சொல்ல வருவேன். ஆனா விதிங்கிறது யாரையுமே விடாது. ஆனா அனிதா மேல தன் தங்கச்சி சுகந்தா வச்சிருந்த நம்பிக்கை இப்ப சுகந்தாவோட உயிரே இல்லாம போயிடுச்சு. நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நான் மறுபடியும் உங்க எல்லாரையுமே கிரைம் பேட்டர் அலர்ட் 19 எபிசோட்ல என் கூட சேர்ந்து எங்களோட எக்ஸ்பர்ட்டும் உங்களை வந்து மீட் பண்ணுவாரு. அது வரைக்கும் நீங்க உங்க குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கங்க, பாதுகாப்பாவும் இருங்க, ஜாக்கிரதையாவும் இருங்க. கிரைம் பேட்டர் அலர்ட்டை நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. ஜெய் ஹிந்த்.